பகுதி 9. கௌதம சித்தார்த்தரின் கடும் விரத சோதனைகள். ஆரத கலாம் மற்றும் உத்தக ராமபுத்திரரிடம் அவர்களின் கோட்பாடுகளையும் செயல்முறைகளையும் தெளிவாக கற்றுத் தேர்ந்த கௌதம சித்தார்த்தர் அவர்கள் மகதர்களின் நாட்டில் இது போன்ற தியான மார்க்க குருக்கள் சிறந்து விளங்குவதாக கேள்வியுற்றார். எனவே அவர்களின் முறையிலும் தாம் பயிற்சி பெற வேண்டும் என்று அவர் எண்ணினார். அதன் தொடர்ச்சியாக கௌதம சித்தார்த்தர் மகத நாட்டை சென்று அடைந்தார். அவர்களின் தியான செயல்முறையும் சுவாச கட்டுப்பாட்டையே அடிப்படையாக கொண்டதாக இருந்தது. எனினும் கோசல நாட்டில் நடைமுறையில் இருந்த முறையிலிருந்து வேறுபட்டதாக இருந்தது. மகதத்தில் தியான செயல்முறையானது மூச்சை உள் இழுத்தல் அல்லது மூச்சை நிலைப்படுத்துவதன் மூலமாக மனதை ஒருமுகப்படுத்துவதாக இருந்தது. கௌதம சித்தார்த்தர் இந்த செயல்முறைகளையும் கற்றார். தன் மூச்சை அவர் நிலைப்படுத்துவதன் மூலம் அவர் தன் மனதை ஒருமுகப்படுத்த முயலும்போது அவர் காதுகளில் கடுமையான ஒலிகள் துளைத்து எழுவதாகவும் தன் தலை கூரிய கத்தியால் கடுமையாக குத்தப்படுவது போலவும் அவருக்கு தோன்றியது. இத்தகைய கடுமையான முறைகளையும் சிறப்பாக கற்றுத் தேர்ந்தார் கௌதம சித்தார்த்தர். சாங்கியம், தியான நிலை, சமாதி நிலை ஆகியவற்றை கற்றுத் தேர்ந்து அவற்றை சோதித்து பார்த்த பின்பு கடும் விரத முயற்சியை சோதித்து பார்க்க எண்ணினார் கௌதமர். அதற்காக கயா நகரில் உருவேலத்தில் இருந்த ராஜ ரிஷியான நெகிரியின் ஆசிரமத்தை ஒட்டி இருந்த நிரஞ்சனா ஆற்றங்கரையை தேர்வு செய்தார். கடும் விரத பயிற்சியை மேற்கொள்ள ஏற்ற இடமாக அது இருந்தது. சித்தார்த்தரிடம் சாக்கியரும் கோலியரும் சமாதானம் ஆகிவிட்டனர் என்று தெரிவித்த அந்த 5 பரிவுராஜகர்களும் அங்கேதான் இருந்தனர். பிற துறவிகளோடு சித்தார்த்தரும் கடும் விரத பயிற்சியை மேற்கொண்டார். ஒரு நாளைக்கு ஒரு முறை, 2 நாட்களுக்கு ஒரு முறை, 7 நாட்களுக்கு ஒரு முறை, 15 நாட்களுக்கு ஒரு முறை என்று உணவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கடுமையான உணவு கட்டுப்பாட்டை கௌதம சித்தார்த்தர் பின்பற்றினார். பச்சிலைகள், வேர்கிழங்குகள், கனிகள், உதிர்ந்து காய்ந்த காய்கள் போன்றவற்றை உண்டார். சாணல், குப்பை குவியலில் கிடைத்த கந்தல், மரப்பட்டை அல்லது மர உரி, விலங்குகளின் ரோமங்களினால் செய்யப்பட்ட ஆடை போன்றவற்றை உடுத்தினார். தன்னை தானே சித்திரவதை செய்து கொண்டார். தனது ரோமங்களை, தாடி முடியை தானே கையால் பிடுங்கினார். கடும் குளிர்கால இரவை வெட்ட வெளியிலும் பகல் பொழுதை புதர்களிலும் கழித்தார். தன் வயிற்றை தொட வேண்டும் என்று எண்ணி தொட முயன்றபோது அவரால் தனது முதுகெலும்பை மட்டுமே தொட முடிந்தது. முதுகெலும்பை தொட எண்ணினால் வயிற்றை தான் தொட முடிந்தது. அவ்வளவு தூரம் கடும் விரத முறையை பின்பற்றி தவம் மேற்கொண்டிருந்தார் சித்தார்த்தர். கௌதம சித்தார்த்தர் அவர்கள் மேற்கொண்டிருந்த கடும் விரத சோதனைகளை இப்பகுதியில் கண்டோம். இத்தகைய கடும் விரத முறைகளை சித்தார்த்தர் கடைபிடித்ததின் பலன்தான் என்ன, விளைவுகள் எத்தகையதாக இருந்தது என்பதை அடுத்த பகுதியில் காண்போம். அதுவரை விடைபெறுவது காஞ்சி ஆனந்தன்.